விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் திரு ஆதவ் அர்ஜுன். அண்மையில் இந்த கட்சியில் இணைந்த ஆதவ் அர்ஜுன் யார் என்ற கேள்விகள் பலருக்கும் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க அவரிடமே நாம் கேட்கலாம். வணக்கம், வாழ்த்துக்கள் சார். வணக்கம். ஒரு ஆதவ் அர்ஜுன் கட்சிக்கு வந்த உடனே ஒரு துணை பொதுச் செயலாளர் எப்படி இருக்கு? கட்சிக்கு இப்போ வரல, கிட்டத்தட்ட காலேஜ் படித்த மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் இப்போ நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த காலத்திலேருந்து 2 வழிகாட்டிகளோடு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஒன்று டாக்டர் அம்பேத்கர் அவர்களும், இன்னொன்று முன்னாள் முதல்வர் அண்ணா அவர்களும். இந்த 2 கொள்கையில் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த காலத்திலிருந்து எல்லா தலைவர்களுடைய பேச்சை நான் கேட்ட ஒரு முக்கியமான தலைவர் திருமான் அவர்கள், தலைவர் திருமான் அவர்கள். ஸோ அவருடைய சமுதாய பணியாகட்டும், மக்களுக்கான பணியாகட்டும், அது தலித் மக்களுக்கான மட்டும் பணி அல்ல, அவருடைய கொள்கைகளாகட்டும், அவருடைய சிந்தனையாகட்டும், அம்பேத்கர் அவர்கள் சொன்ன கொள்கை ஈக்குவாலிட்டி, எல்லோருக்கும் எல்லாம், அந்த ஒரு தாட்டோடு தான் தேர்தல் அரசியலில் 2016 திமுகவில் நான் பங்கெடுத்தேன். 16, 19, 21. அதன் பிறகு அண்ணனோட பயணிக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த பயணத்தில் நான் 2020 சொல்லியிருந்தேன். நான் தேர்தல் அரசியல் என்னுடைய வேலை முடிஞ்ச பிறகு அரசியலில் நான் நுழையும் பொழுது நான் 2020 திருமானன்ட்ட சொல்லியிருந்தேன். நான் இது மாதிரி நான் விசிகேல தான் நான் முக்கியமாக பணியாற்றணும். கிட்டத்தட்ட மக்களுக்கு அடிப்படை வசதியும் ஒரு உயர்கல்வியும் கிடைக்காத ஒரு சமூகத்தில், அந்த சமூகத்தில் பணியாற்றணும் ஒரு தாட் சின்ன வயசுலேருந்தே இருந்துட்டு இருக்கு. என்னுடைய பின்புலம் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலிருந்து இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அப்போ பல டிஸ்கிரிமினேஷன்ஸை வாழ்க்கையில் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் ஒரு வாழ்க்கையில் ஒரு கரெக்டான உயரத்துக்கு போனாலும் என்னுடைய ஒர்க்கு சமுதாய பணிக்காக இந்த கட்சியில் நான் சேர்ந்திருக்கேன். இப்போ துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு எடுப்பிலேயே கையில் கிடைச்சிருக்கு. உங்களுடைய இந்த கட்சி பணி இல்லை மக்கள் பணி அப்படிங்கிறது வரும் நாட்களில் என்னவா இருக்கும்? 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திருமானம் கூப்பிட்டாரு. ஸோ வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ங்கிற எலெக்ஷன் நிறுவனத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கும் பொழுது அண்ணனோட இந்த வேலையை நாங்கள் தேர்தல் அரசியலுடைய வேலையை அவரோட சேர்ந்து பயணிக்கும் பொழுது கட்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையிலையும் கட்சியோட ரீஸ்ட்ரக்சர் ஒர்க்கிலும் தான் எங்களை ஃபர்ஸ்ட் அவரோட பயணிக்க ஆரம்பித்தோம். 8 வருடங்களுக்கு மேலே மாவட்ட செயலாளர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் இருந்தோம். ஸோ அந்த ஒரு முக்கியமான பணியை தலைவர்களோடையும் அடுத்த கட்ட தலைவர்களும் உட்கார்ந்து டேட்டா அடிப்படையில் மாவட்ட செயலர்கள் நியமிக்கப்பட்டாங்க. அதில் முக்கியமாக முஸ்லீம்களுக்கும், பெண்களுக்கும், இளைஞர்களுக்கும் அதில் இடஒதுக்கீடு இருந்துச்சு. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 144 மாவட்ட செயலாளர்கள் அப்பாயின்ட் பண்ணப்பட்ட பிறகு பூத் கமிட்டி மீட்டிங்ஸை OMCல பெருசாக நடத்தணும். அது பரவலாக எல்லா பத்திரிகை மூலமும் எல்லா தரப்பட்ட கட்சிகள் மூலியம் பாராட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 58 தொகுதியில் 23,500 பூத்தை நாங்கள் சர்வே பண்ணி கீழே நாங்கள் டேட்டா அனலிட்டிஸ் பண்ணி அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணி முதல் ஒரு கட்சியாக ஐடி கார்டு கொடுத்தோம். ஸோ அந்த பணியை முழு முயற்சியாக பண்ணும்பொழுது இந்த கட்சிக்கான ஒரு அரசியல் தேடுதல், ஒரு பொலிட்டிக்கல் எமர்ஜென்சி சொல்லுவோம். ஸோ மக்கள் டெய்லி அட்ராசிட்டியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான உரிமைக்கான குரல் அரசியல் மூலியமா கிடைக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ அப்போ பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட பூத் கமிட்டி மெம்பர்ஸ் பிலோ 30 வயசு கீழேயே அந்த ஒரு குறுகிய காலகட்டத்திலே அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டோம். ஸோ அங்கிருந்து பல பயணங்கள் மூலியமா கடைசியில் மாநாடை பொறுப்பை நடத்தக்கூடிய பொறுப்பை திருமானம் என்கிட்ட தலைவர் திருமானம் என்கிட்ட பொறுப்பை கொடுத்தாரு. ஸோ அதை லேட்டஸ்டாக எந்த அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ண முடியுமோ அதை ரீச் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி 67,000 பூத்துக்கும் வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி அது மூலயமா எலெக்ஷன் ஒர்க்கை பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சியா கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேல மக்கள் ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்கள் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 30 வயசு கீழே இளைஞர்கள் தான் கிட்டத்தட்ட 70% மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அந்த எழுச்சியுடனே திருமாவளவன் சொல்லியிருந்தாரு, நீங்க கட்சியில சேர்ந்து பணியாற்றுன்னு சொல்லும்போது அதை ஃபர்ஸ்ட் ஆன்லைன் மெம்பர்ஷிப் டிரைவை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது முதல் உறுப்பினராக கட்சியில சேர்ந்த பிறகு நேற்றைக்கு தான் என்னை கூப்பிட்டு இருந்தாரு. அப்படி கூப்பிடும் பொழுது கட்சியில ஒரு முக்கியமான பணி உங்களுக்கு கொடுக்க போறோம், கட்சியோட ரீஸ்ட்ரக்சர்லையும் எலெக்ஷனுடைய ஒர்க்லையும் நீங்க பணியாற்றணும், 234 தொகுதிக்கும் நீங்க பயணம் போய் கட்சியோடைய ஸ்ட்ரக்சர்ஸை
கிராஸ் ரூட் லெவலில், அதாவது அடிப்படை லெவலில் 67,000 பூத்தும் கட்சியை கொண்டு போன முக்கியமான ஒர்க்கை கொடுத்துருக்காரு. அதுக்காக வந்து துணை பொதுச்செயலாளருங்கிற பதவியை வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த பதவி மூலயமா தமிழகம் முழுவதும் 234 தொகுதிக்கும் என்னால் பயணம் செய்ய முடியும். அந்த பயணம்ங்கிறது 67,000 பூத்துலையும் கட்சியை வந்து அடித்தளம் வரைக்கும் கொண்டு போகணும். தலித் மக்களுக்கான கட்சி மட்டுமல்ல, ஒரு பொது பிரிவினருக்கான மக்களுக்கான எங்க சுரண்டல்கள் இருக்கோ, எங்க அடிமை முறை இருக்கோ, அதை வந்து தகர்த்தெறிந்து எல்லாரும் சமம்கின்ற இந்திய அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுறதுக்கு இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்காரு. திருமாவினுடைய அரசியலை பார்த்து எனக்கு ஒரு அரசியலுக்குள் வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததா சொன்னீங்க. யார் இந்த ஆதவ் அர்ஜுன்? இது வந்து சாமானிய ஒரு பொதுமக்களுக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. உங்களுடைய பதில் என்ன? நான் ஒரு சாமானியன், அவங்களும் வருத்தேன், அவ்வளவுதான். உங்களுடைய குடும்ப பின்னணி? குடும்பம் பின்னணி வந்து என்ன கொஸ்டின் கேட்குறீங்க? இளமை காலம் பொறுத்த வரைக்கும் 5 வயசுலேயே வந்து அப்பா வந்து ஒரு விவசாயியா இருந்ததுனால, அம்மா வந்து சென்னை, அப்பா வந்து வேலூர்ல வந்து விவசாயி. அன்னைக்கு இருந்த வறுமை சுச்சுவேஷன்ல வந்து அம்மா வந்து சின்ன வயசுலேயே 5 வயசுலேயே இறந்துட்டாங்க தற்கொலையில். ஸோ அதுக்கப்புறம் வந்து அம்மாவுடைய அண்ணன்கள் தான் வந்து என்னை வந்து திருச்சியில் வளர்த்தாங்க. ராமகிருஷ்ணபுரத்தில் படித்தேன். நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நான் வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்ததுனால, தமிழ்நாடு அரசு SDAT ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வந்து ஸ்காலர்ஷிப்பில் வந்து நான் வந்து நேரு ஸ்டேடியத்தில் தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ தமிழக அரசு தான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்காலர்ஷிப் கொடுத்துச்சு ஆக்சுவலாக. ஸோ ஒரு குடும்பம் இல்லாத சுச்சுவேஷனில் தமிழக அரசு தான் எனக்கான அதுக்கான படிப்பாகட்டும், என்னுடைய விளையாட்டுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், எல்லாமே எனக்கு கொடுத்து ஸ்காலர்ஷிப் மூலமா வளர்ந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில், ஒரு பெரிய காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த ஒரு மாணவனாக நான் மாறும்பொழுது தான் அரசியலுடைய எண்ணங்களும் தலைவர்களுடைய கொள்கைகளும் நான் ஈர்க்கப்பட்டேன். முக்கியமாக அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஃபவுண்டர் அண்ணாதுரை அவர்களும், அரசியல் சாசன உருவாக்கத்தின அம்பேத்கர் அவர்களும் தான் என்னுடைய முன்னோடியாக இருந்த காரணத்தினால அன்றையிலிருந்து இன்றைய வரை அரசியலில் மக்களுடைய தேவைகளையும் ஒரு புதிய பாலிசிஸை எப்படி உருவாக்கணுங்கிறத நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதோடைய முயற்சி தான் இன்னைக்கு கட்சியில் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு வந்திருக்கேன். ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன போஸ்டிங் இருக்கு? ஸ்டேட் அசோசியேஷன், அதாவது பயணம் வந்து என்னுடைய பயணம் வந்து ஒரு கிராமப்புறத்திலிருந்து தமிழ் வழி கல்வியில தான் படித்து வந்தேன் நான். ஸோ அரசு தமிழ் வழி கல்வியில் ஆங்கிலம் என்பது ஒரு பெரிய நாலேஜ் இல்லாத ஒரு அரசு பள்ளியிலேருந்து படித்து, பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் மரத்தடியில் தான் இருந்து படித்து வந்திருக்கேன் நான். ஸோ அங்கேருந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சென்னையில் கிடைச்ச ஒரே விஷயத்தினால தான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சு. எனக்கு நான் விரும்பிய பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிடைச்சிச்சு. விளையாட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல், கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் நேரு ஸ்டேடியம் SDAT ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லுவோம். அதில் வந்து நான் வந்து அப்போ வந்து நான் ஸ்காலர்ஷிப்பில் சேரும் பொழுது அதுக்கப்புறம் நேஷனல்ஸ் விளையாட ஆரம்பித்தேன். ஸோ அப்பையிலிருந்து வந்து ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனில் என்னென்ன ப்ராப்ளங்கிறத ஒரு அரசு விளையாட்டு மாணவனாக இருந்து, ஒரு விளையாட்டு வீரராக இருந்து பார்க்கும் பொழுது என்ன உயர்த்திக்கிட்டு தொழிலில் வந்து நான் ஈடுபட்டு என்ன உயர்த்திக்கிட்ட பிறகு 2017 தமிழ்நாடு பாஸ்கெட் பால் அசோசியேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரியாகவும் 2020 பாஸ்கெட் அசோசியேஷன் தமிழ்நாடு பாஸ்கெட் பால் அசோசியேஷனுடைய பிரசிடென்டாகவும் எலெக்ஷன் நின்று ஹைகோர்ட் எலெக்ஷன் வச்சு, அதன் பிறகுதான் வந்து பல பாலிசி மேக்கிங் எடுத்து பல சீர்திருத்தங்களை பண்ணோம். ஜெண்டர் ஈக்குவேஷன்ஸ் பண்ணோம். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸை வந்து டோட்டலாக வந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து பாஸ்கெட் பால் அசோசியேஷன்லேருந்து நாங்கள் எடுத்தோம். பல சீர்திருத்தங்கள் பண்ணனால இப்போ நடந்த கேலோ இந்தியாவில் பாஸ்கெட் பால் மட்டும்தான் கோல்டு மெடல் எடுத்திருக்காங்க. 2 கேமும் ஆண் பிரிவும் சரி பெண் பிரிவும் சரி. கடந்த 6 வருஷமா தமிழகம் வந்து குடைப்பந்தத்தில் நம்பர் 1 இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நிர்வாகத்தை மாற்றிருக்கும். இதோடைய பாசிட்டிவ்ஸ் தான் பாஸ்கெட் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய பிரசிடென்டா சுப்ரீம் கோர்ட்டோடைய தலைமையில் நடந்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டில இருந்து முதல் முறையாக நான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். இது ஒரு பெரிய பொறுப்பு. இது வரைக்கும் எலெக்ஷன்ல நின்று தமிழ்நாட்டில இருந்து யாருமே வந்து ஃபெடரேஷன் பிரசிடென்டா இருந்தது கிடையாது. அதுவும் என்னுடைய வயதில். முன்னாடி சிவந்தியாதன் சார் வாலிபால் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து ஃபெடரேஷனோட பிரசிடென்டா இருந்ததில்லை. வாய்ஸ் ஆஃப் காமன்ங்கிற நிறுவனத்தை நடத்தி எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் தரவுகளை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதோடைய வெளிப்பாடு தான், அதோடைய கண்டினியூட்டி தான் இப்போ அரசியலில் வந்து தோழர் திருமாவளவனுடன் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.
அரசியலுக்குள்ள வந்துட்டீங்க, பொறுப்பு வாங்கிட்டீங்க. ஒரு எம்பி எலெக்ஷன்ல ஆதவுக்கு இடம் இருக்கு அப்படின்னு சில தகவல்கள் வருது. அது உண்மையா? என்ன நிலவரம்? எம்பிங்கிற பதவியோட இப்ப கொடுத்திருக்க துணை பொதுச்செயலாளருங்கிறது வந்து கட்சியோடைய வேர்களை வந்து தமிழகம் முழுசும் பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம். கடந்த 3 தேர்தல்களில் எல்லா கிராமத்துக்கும் எல்லா பூத் லெவலையும் ஒர்க் பண்ணியிருக்கோம், பயணம் பண்ணியிருக்கிறோம். அதோடைய ஒவ்வொரு ஊருக்கும் போகும்பொழுதும் ஒவ்வொரு டிஸ்கிரிமினேஷன், அதாவது பல வேறுபாடுகள் இருக்கும். அதில் நான் முக்கியமாக பார்த்தது என்னன்னா, ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் ஒரு காலனி தனித்தனியாக இருக்கும். அங்கே ஒரு அம்பேத்கர் சிலை இருக்கும். அதுக்கப்புறம் அதர் ஓபிசி கம்யூனிட்டி தனியாக இருப்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து 15 வயசுலேருந்தே எனக்கு இருந்திருக்கு. ஏன் வந்து 2 சமூகம் வந்து ஒன்றா வந்து இன்னை வரைக்கும் இன்னும் வந்து உருவாக முடியல? ஒரு நம்ம தங்கக்கூடிய இடமே வந்து காலனியாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ அங்கே இருக்க குழந்தைங்களுக்கான மனசு என்ன இருக்கும்? நம்மளுடைய ஜாதி வந்து பிறப்பால் நம்ம வந்து ஒரு கீழ் ஜாதி, அதனால தான் நம்மளை வந்து இன்னைக்கும் காலனி வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வழியோட ஒரு சமூகம் வந்து கிட்டத்தட்ட 25% மேலே இருக்கிற ஒரு சமூகம் வந்து இன்னைக்கும் வந்து ஒரு காலனிக்குள்ள சுருக்கப்பட்டிருக்கு. இந்த காலனியை சுருக்கிறத வந்து உடைக்கணுங்கிற ஒரே ஒரு தாட்டோட தான் நான் வந்து இந்த அரசியலுக்குள்ளேயும் இந்த பொறுப்பையும் நான் எடுத்திருக்கேன். எலெக்ஷன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கட்சியுடைய தலைவரும் கட்சியோட பொதுச்செயலாளர்களும் பொதுக்குழுவும் என்ன முடிவெடுக்குங்கிறது தலைவர் தான் தெரியும். நான் என்னுடைய இன்னைக்கு கொடுத்திருக்க இந்த பணியை செய்யறதுக்கே பல காலமாகவும் அந்த பணியை நோக்கி நான் சென்றுட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள். உங்களோட பயணம் தொடரட்டும். தேங்க்யூ.